அடிப்படை உரிமைகள் முக்கியமானது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். சரத்து 29 என்ன சொல்லுதுன்னா, இது சிறுபான்மையினர் நலனை உறுதி செய்கிறது. யார் சிறுபான்மையினர்? மாநிலத்தோட மக்கள் தொகையில் 50% கீழே இருக்கிற ஒரு மதப்பிரிவினர் அல்ல குழு தான் சிறுபான்மையினர். அவங்க தனது மொழி, எழுத்து, மதச்சின்மம், பண்பாடு, கலாச்சாரம் பேணி காப்பதற்கு உரிமை சரத்து 29 வழங்குது. மதம் சார்ந்து மொழி சார்ந்து சிறுபான்மையினர் 2 வகையாக பிரிக்கலாம். சரத்து 30 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த சரத்தின்படி சிறுபான்மை விருப்பத்திற்கேற்ற கல்வி நிறுவனங்களை நிறுவதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் உரிமை இருக்கு. மதம் அல்லது மொழி சிறுபான்மையினர் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனம் என பாகுபடுத்தி அரசு நிதி வழங்க மறுக்கக்கூடாதுன்னு சொல்றது. இவங்க நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களை சொத்துக்களை மீறி அரசு கையகப்படுத்தினா அதற்கு முழு இழப்பீடு தொகையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்து 30. இவங்களுக்கு 2 குறிக்கோள் இருக்கு. ஒன்று, சிறுபான்மையின் மொழி மற்றும் மதத்தை பாதுகாக்கிறது, சிறுபான்மை குழந்தைகளுக்கான தரமான கல்வி வழங்குறது. 31 சொல்லுது பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை. இது 31 19 இருந்துச்சு. தூக்கி 1978 44 சட்டத்திட்டத்தின்படி 300 தூக்கி சாதாரண சட்டமாக வச்சுட்டாங்க.